ஏய் காய்ஸ், இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஜப்பானுக்கு போக போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கு அடுத்ததாக ஜப்பானுக்கு போய்க்கோங்க. எதுனால நான் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் இருக்கிற டாப் 5 மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸை பற்றி தான் இன்றைக்கான நம்ம வீடியோஸில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோஸ் மூலிமா ஜப்பானில் என்னென்ன பியூட்டிஃபுல் பிளேசஸ்லாம் இருக்குன்ட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 5, மவுண்ட் ஃபூஜி. ஜப்பானில் இருக்கிற ரொம்பவே உயரமான மலைகளில் ஒன்று தான் மவுண்ட் ஃபூஜி. நீங்கள் மவுண்ட் ஃபூஜி கிட்ட நின்று சன்ரைஸும் சன்செட்டும் பார்ப்பதற்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். நீங்கள் ஃபேமிலிஸோடு போனீங்கன்னா கண்டிப்பாக மவுண்ட் ஃபூஜிக்கு போங்க. இதனால நான் மவுண்ட் ஃபூஜிக்கு போங்கன்ட்டு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போ மவுண்ட் ஃபூஜியை பார்க்குறீங்களோ அந்த நாள் அந்த கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கும்ட்டு நான் நினைக்கிறேன். எதனால மவுண்ட் ஃபூஜி இந்தளவுக்கு ஃபேமஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மவுண்ட் ஃபூஜியோட டாப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பனிக்கட்டிகளாக இருக்கும். அந்த பனிக்கட்டிகள் எல்லாமே பார்ப்பதற்கு அவ்வளோடு அழகாக காட்சி அளிக்கும். நம்பர் 4 பார்த்தீங்கன்னா கொயாட்டோ. இந்த கொயாட்டோ எதுனால இவ்வளோ ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொயாட்டோவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜப்பானோட பாரம்பரிய பொருட்களும் வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜப்பானோட முக்கியமான கோவில்களும் பார்த்தீங்கன்னா இந்த கொயாட்டோன்ற இடத்துல இருக்கும். இங்கே ஜப்பானோட வரலாற்று பொருட்களும் கோவில்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கொயாட்டோக்கு கண்டிப்பாக வந்து பாருங்கள். இப்போ இந்தியாவில் எப்படி காந்தி மியூசியம் இருக்கோ அதே மாதிரி தான் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா கொயாட்டோ என்ற இடத்துல ஜப்பானோட முக்கியமான வரலாற்று பொருட்கள், அதுக்கு அடுத்ததாக ஜப்பானோட முக்கியமான கோவில்களும் பார்த்தீங்கன்னா கொயாட்டோ என்ற பிளேஸில் இருக்கும். அதனால ஜப்பானோட வரலாற்று பொருட்கள் எல்லாமே பார்த்து நீங்கள் ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த கொயாட்டோ என்ற இடத்துக்கு நீங்கள் போய் பாருங்கள். அடுத்ததாக நம்ம 3 பார்த்தீங்கன்னா டோக்கியோ. டோக்கியோ பார்த்தீங்கன்னா ஜப்பானோட ஒரு மிகப்பெரிய தலைநகரம்னே சொல்லலாம். டோக்கியோ எதனால இவ்வளோ ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் இருக்கிற அதிக தொழில்நுட்பம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டோக்கியோ என்ற நகரத்தில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டோக்கியோ டவர், டிஸ்னி ஐலாண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டோக்கியோவில் இருக்குது. நீங்கள் ஜப்பானில் இருக்கிற டோக்கியோக்கு கண்டிப்பாக போனீங்கன்னா நல்லாவே ஃபன் பண்ணலாம், அதுக்கு நான் கேரண்டி. அடுத்ததாக நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ஒக்கைடோ. இந்த ஒக்கைடோன்னா வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் அனிமலும் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஒக்கைடோன்ற பேர் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒக்கைடோன்றது பார்த்தீங்கன்னா ஒரு நகரம். இந்த நகரத்தில் பார்த்தீங்கன்னா அழகான பூக்கள், இயற்கையான மரங்கள், பச்சை பச்சைன்ட்டு புல்வெளிகள், அதுக்கடுத்ததாக பறவைகள், இந்த மாதிரி ஏராளமான இயற்கை காட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒக்கைடோவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜப்பான்லேயே காய்க்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான பூ ஒன்று பார்த்திங்கன்னா அந்த ஒக்கைடோவில் தான் இருக்குது. அது என்ன பூன்னு பார்த்தீங்கன்னா சாக்குரா பூன்ட்டு சொல்லுவாங்க. நீங்கள் டோரிமான்னு பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரோஸ் கலரில் பூ காய்க்கும், அதுதான் சாக்குரா பூன்ட்டு சொல்லுவாங்க. அந்த பூ பார்ப்பதற்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அந்த பூவை பார்க்குறதுக்காண்டியே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜப்பானுக்கு போவாங்க. அடுத்ததாக நம்ம கடைசியாக பார்க்க போகிறது நம்பர் 1 ஹிரோஷிமா. ஹிரோஷிமான்றது பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். இந்த நகரத்துக்கு எதுக்காண்டி நீங்கள் போகணுன்ட்டு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஹிரோஷிமா என்ற நகரத்தில் பாம் விழுந்தப்ப ஜப்பான் மக்கள்லாம் எப்படி பாதிக்கப்பட்டாங்களோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியம் மாதிரி ரெடி பண்ணி அந்த ஹிரோஷிமா என்ற நகரத்தில் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. நீங்கள் ஹிரோஷிமா என்ற நகரத்துக்கு போனீங்கன்னா அந்த மியூசியத்தை நீங்கள் பார்க்கலாம். அந்த மியூசியத்தில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹிரோஷிமாவில் எப்படிலாம் பாம்புகள் விழுந்துருச்சு, எதுனால விழுந்துருச்சு, ஜப்பான் மக்கள்லாம் எப்படி அஃபெக்ட் ஆனாங்க, எவ்வளோ பேர் இறந்து போனாங்கன்றத வரைக்கும் அந்த மியூசியத்தில் பார்த்தீங்கன்னா தெளிவாக போட்டு இருக்கும். நீங்கள் ஜப்பானுக்கு போனீங்கன்னா இந்த 5 பிளேசஸ்க்கும் கண்டிப்பாக போய் ஆகணும். ஏன்னா இந்த 5 பிளேசஸ் தான் ஜப்பானில் இருக்க ரொம்பவே முக்கியமான பிளேசஸ். அடுத்து எந்த கண்ட்ரிஸை பற்றி வீடியோஸ் போடன்ட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. அதுக்கான வீடியோஸும் நம்ம சேனலில் போஸ்ட் போடுறோம். சரி, அடுத்த வீடியோஸ் சந்திப்போம். பாய்.